எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும். என்னடா டேரக்டா 10வது டாஸ்க் வந்துட்டாங்க, அப்போ 9வது டாஸ்க் அந்த ட்ரம் டாஸ்க் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரம் டாஸ்க்னால நிறைய பேருக்கு இன்ஜுரி அப்படின்றது ஆனதுனால அது வந்து இதுக்கு மேலே வச்சு ஏதாவது உயிர் பலி நடந்துடும் அப்படின்னு பயந்தாங்களா என்னன்னு தெரியலங்க. உண்மையிலேயே சொல்ல ரொம்ப கேவலமான ஒரு டாஸ்க் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரம்மில் யோசிச்சு பாருங்க, கழுத்து இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல வந்து ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவானுங்க. அது வந்து அந்த மெத்தடே ரொம்ப தப்பாக இருந்தது. ஸோ அது வந்து விஷாலுக்கு நேற்று அடிபடும் போதே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது ஏதாவது கொஞ்சம் வில்லங்கத்தில் போய் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால அந்த டாஸ்க் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டேரக்டாக பார்த்தீங்கன்னா 10வது டாஸ்க் வந்து காமிக்கிறாங்க. இந்த 10வது டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் பேசிஸில் அந்த பாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்லேயும் எடுத்துன்னு போய் ஒன்று சேர்த்தணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு கொடுத்து ஆட வைக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த டாஸ்கோட ஃபார்மேட்னு வச்சுக்கோங்களேன். இதில் யார் அதிகபட்ச பாயிண்ட் எடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லாமல் இது வந்து சனிக்கிழமை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரோமோல காமிக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான மேட்டர்னா அந்த சிங்கிள் பாயிண்ட் கூட இல்லாமல் ஜீரோவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கேமில் எலிமினேட் பண்ணுறாங்க. நீங்களாம் இந்த கேம் ஆட வேணாம், ஆடி ஒன்றும் மாற்ற போகிறது இல்லை அப்படின்னு அவர் முடிவு பண்ணி மொத்த பேர் எலிமினேட் பண்ணுறாங்க. ஸோ எலிமினேட் பண்ணிட்டு மிச்ச பேர் ஆட வைக்கும் போது அருணோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. உண்மையிலே சொல்கிறேன், அந்த மனுஷன் வந்து எப்படின்னா ஏதாவது 1 பாயிண்ட் 2 பாயிண்டாவது நம்ம சேர்த்துடணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தா. அப்படி இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவருக்கோசம் வந்து ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் தோத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருணுக்கு அட்லீஸ்ட் 2 பாயிண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 2 பாயிண்ட் வச்சு ஸ்கோர் போர்டில் அட்லீஸ்ட் 2 இருந்திருப்பாரு. இப்போ சுத்தமாக ஜீரோவில் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க மொத்த பேரையும் வந்து தூக்கி விட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இதில் அருணை பார்க்கும்போது சீரியஸ்லி என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே மனுஷனை பார்க்கும்போது கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா அந்த மனுஷன் வந்து என்ன ஃபீல் பண்ணா தெரியுமா, எனக்கு டிக்கெட் டு ஃபினால அந்த டிக்கெட் கூட கிடைக்க வேணாம், என்ன தயவு செஞ்சு அந்த ஸ்கோர் போர்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு டீசென்டான ஸ்கோரில் வந்து முடிச்சா போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாப்புல. கடைசியில் இந்த மாதிரி ஜீரோவில் முடியும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பிக் பாஸ் வந்து இப்போ ரிசல்ட்டே சொல்லாமல் இருக்கார்ல, நிறைய பேருக்கு டவுட் வரும். அப்போ ரயன் தான் வின்னர் வெளியே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இது வந்து ரிசல்ட் வந்து பிக் பாஸ் சொல்லலை, ஓகேங்களா. மோஸ்ட்லி இந்த டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ஆளுக்கு எல்லாரும் ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல. இதில் ரயன் இன்கேஸ் சீக்கிரமாக முடிச்சிருந்தாருன்னா, முத்துக்குமரனை விட சீக்கிரமாக முடிச்சிருந்தாருன்னா பாயிண்ட் அவருக்கு ஆப்வியஸாக போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஆப்வியஸாக அவருக்கு பாயிண்ட் போகுதுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் எடுத்தாருன்னா ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட் வந்துருவார். இன்னும் ஒரு பாயிண்ட் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அதுதான் பார்த்தீங்கன்னா நடுவில் ஏதாவது டாஸ்க் வைக்கிறாங்களா, இல்லை 9வது டாஸ்க் வந்து ஆல்ரெடி இந்த ட்ரம் டாஸ்க் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது டாஸ்க் வச்சு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரயன் எடுத்திருக்காரு என்னன்னு தெரியல. மற்றபடி இந்த ஓவராலாக பார்க்கும்போது ரயன் தான் பார்த்தீங்கன்னா 21 பாயிண்ட்ல இருக்காரு, முத்துக்குமரன் 19 பாயிண்ட்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் அப்டேட் வருது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தான் ரயன் தான் டிடிஎஃப் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் பெருசாக சேஞ்சஸ்லாம் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா மோஸ்ட்லி லீக்கடி நியூஸ் உள்ளேருந்து வருதுல, அது உள்ளேருந்து அவனுக்கு தான் லீக் பண்ணுறது, ஏதாவது கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் அப்படி இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை முத்துக்குமரனோ இல்லை ரயனோ இல்லை வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருந்தால் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுவும் ரயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். அதுவும் இப்போ மஞ்சரி லைவ்ல ஒரு வேலையை பார்த்தாங்க பாருங்க, முத்துக்குமரன்லாம் செம டென்ஷன் ஆகிட்டாப்ல. மஞ்சரி நேற்று தான் இந்த மாதிரி கேனத்தனமாக ஒரு வேலையை பார்த்தனா இன்னைக்கும் திருப்பி கேனத்தனமாக ஒரு வேலையை பார்க்குறியா அப்படின்ற மாதிரி தான் ஒரு காண்டாயிட்டாப்ல. கடைசியில் ஜாக்லினும் முத்துக்குமரனும் உள்ள போந்து தான் ஆட்டையை கழிச்சு விட்டுது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்பயே ஆக்சுவலாக லைவ்ல பார்க்கும்போது நம்மளுக்கே தெரிஞ்சிட்டு இருக்கும் கண்டிப்பாக ரயன் தான் இது டிடிஎஃப் வின்னர் அப்படின்ற மாதிரி உள்ள இருக்கவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்மளும் சொல்ல உள்ள இருக்கவங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிட்டு இருக்கும். முத்துக்குமரன் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, ஆல்ரெடி அவன் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வந்து டிஃபரன்ஸ்ல இருக்கான். அவனுக்கு திருப்பி அவனை வந்து டாஸ்க் கொடுத்து அவனுக்கு இன்னும் பாயிண்ட் ஏற்றி விட பாக்குது மஞ்சரி. கொஞ்சம் கூட கூறவே இல்லாமல் பேசுது. நேற்று அதே மாதிரி தான் பண்ணிச்சு, இன்னைக்கு அதே தான் பண்ணுது. நேற்று கூட ஏதோ விவரம் தெரியாம பண்ணிச்சுன்னு நினைச்சேன், திருப்பியும் அதே விஷயத்தை பண்ணுதுன்னா அப்போ அதோட இன்டென்ஷன் தான் என்ன அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்டுட்டு இருந்தாரு. உண்மையிலே சொல்றேன், மஞ்சரிக்கு சுத்தமா மூளை வந்து 1/4 கிலோ கூட இல்ல போல இருக்கு. ஏன்னா திருப்பி வந்து இன்னைக்கு வந்து அந்த ஹலோ டாஸ்க்ல வந்து ஃபோன் வரும் பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அப்போ ரயன் வந்து கேட்கறாங்க, ரயன் நீ போய் ஃபோன் எடுத்து எனக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி. அப்படி கொடுத்தனா திருப்பி வந்து பார்த்தனா அந்த பாயிண்ட் யாருக்கு போகும், ரயனுக்கு தானே போகும். அந்த பேசிக் ஒரு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவுன்றதே இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு பேசிட்டு இருக்காங்கன்னு தோணுது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் முத்துக்குமரனும் சுதாரிச்சிட்டாங்க. ஐயே இது பண்ணுறது சரியில்லை, அருணை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அருண் நீ வந்து ஃபோன் எடுத்துட்டு எந்த விதமான டாஸ்க் இருந்தாலும் சரி நான் பண்ணுறேன், அதாவது இந்த டிடிஎஃப் விட்டு வெளியே போகணும், இந்த டாஸ்க் எதுலையுமே ஆடக்கூடாது சொன்னா கூட நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க கொடுத்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருணுக்கு பாயிண்ட் வரணும் அப்படின்ற ரீசன் கோசம் இல்லை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரயன் வந்து அந்த டாஸ்க் ஆடிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் லீட் அதிகமாக எடுத்துருவாரு. யாருமே அதை யோசிக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக ஒருத்தன் டாப்ல இருக்கான், அவனுக்கு திருப்பி டாஸ்க்கை கொடுத்து தூக்கி டாப்ல தூக்கி போய் உட்கார வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஃபேரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யாருமே ஃபேர் என்ற மீன்ஸ் எப்படி இந்த கேமை வந்து எப்படி சொல்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும்ல, அந்த பாசிபிலிட்டிஸை ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டே வரமே அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. அதுவும் மஞ்சரிக்கு கூரே இல்லை. ஏன்னா 13 பாயிண்ட்ல இருக்காங்க மஞ்சரி, அவன் 15 பாயிண்ட்ல இருக்கான். நேத்தே 2 பாயிண்ட்டை மூலியமா எடுத்து கொடுத்துட்ட கலர் அடிக்க வச்சு, திருப்பி இன்னைக்கும் டாஸ்க் எடுக்க சொல்லி திருப்பி அந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு தான் மஞ்சரி எனக்கு தெரிஞ்சு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ஏதாவது சதி வேலை பார்த்தானுங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த டாஸ்க்ல ஜெயிச்சிருந்தா கூட 5 பாயிண்ட் தானே மேக்ஸிமம் கொடுப்பாங்க. ஸோ 5 பாயிண்ட் இருக்கும் போது அப்படின்னு பார்த்தா கூட ரயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் வந்து 20 பாயிண்ட் தான் வரணும். ஆனால் 21 பாயிண்ட் எடுத்து
இருக்காரு அப்படின்ற மாதிரி வரும்போது அப்போ டாஸ்க்ல வந்து பாயிண்ட் ஒன்று இப்போ 6 பாயிண்ட் டாப் பாயிண்ட் வந்து 6 பாயிண்டா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால தான் முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேல வந்து 8 பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரயன் வந்து 21 பாயிண்ட், அதாவது ரயன் வந்து 6 பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வருது. ஆனால் பிக் பாஸ் இந்த ப்ரோமோல பார்க்கும்போது ஒரு கிளியரா சொல்லிடுறாரு, பாயிண்ட் எதுவும் நான் சொல்லல. தட் மீன்ஸ் வந்து யார் ரிசல்ட் வந்து நான் சொல்லல, ரிசல்ட் வந்து சாட்டர்டே விஜய் சேதுபதி சொல்லுவாருன்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னும் போது சஸ்பென்ஸா கொண்டு போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. இன்கேஸ் அந்த லீக்டு நியூஸ் வந்து ரூமரா இருந்ததுன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பயங்கர சர்ப்ரைஸா தான் இருக்கும். இல்ல அந்த லீக்டு நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மைதான் அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா நம்மளுக்கு பெருசா அந்த சர்ப்ரைஸும் இல்லை, அதை தானே சொல்ல போற சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனிவேஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனும் மஞ்சரியை வந்து திட்டிட்டு இருந்தாங்களா, முத்துக்குமரனும் ஜாக்லினோ இந்த மாதிரி திருப்பி அந்த பாயிண்ட் வந்து எடுத்து கொடுக்குறேன் அவனுக்கு அப்படின்ற மாதிரி, அது வந்து கரெக்டாக நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு என்ன சொல்றாங்க, ஓகே ரயனுக்கு ஏன் பாயிண்ட் போகக்கூடாதுன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சில பேர்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ரயன் இல்லைங்க, இப்போ அந்த இடத்துல முத்துக்குமரனுமே இருந்தாலுமே சரி, மஞ்சரி திருப்பி ஒரு டாஸ்க் எடுத்து முத்துக்குமரன் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது திருப்பி அவன் வந்து லீடு கொண்டு போயிடும். ஏன்னா பின்னாடி தான் மஞ்சரி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் அவனுக்கு பாயிண்ட் கொடுக்கும், வேற யாருக்காவது பாயிண்ட் கொடுத்துட்டு இவங்க கொஞ்சம் பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா இப்போ 3 பாயிண்ட் நான் 2 எடுத்துக்கிறேன், வேற இப்போ ஜாக்லினுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா ஜாக்லினுக்கு எந்த பிரச்சனை இல்லை, 0ல இருக்காங்க. ஸோ அப்படின்னு இவங்களுக்கு 2 பாயிண்ட் வந்து ரயனுக்கு ஈக்குவலாக இல்லை, 15 பாயிண்ட்ல வந்துடலாம். அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கல. திருப்பி அந்த அதான் சொன்னாங்க, அந்த டாஸ்க்கை பற்றின ஒரு அவேர்னஸே இல்லாமல் ஆடிட்டு இருப்பாங்களா. என்ன பொறுத்த வரைக்கும் மஞ்சரி தான் ரயனை வந்து லீடில் தூக்கி விட்டது அப்படின்னு மாதிரி தோணுது. அந்த 2 பாயிண்ட் டிஃபரன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரயன் ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வருது. ஸோ அப்படின்னும் போது அந்த 2 பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த கலர் மூலியமாக வந்த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் நானும் சொல்கிறேன். நிறைய பேர் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கு இது அது எப்படி சொல்ல டாஸ்க்கு, இது எப்படி விளாடணும், இது எப்படி நம்ம ஜெயிக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காம நிறைய பேர் அங்கே என்ன யோசிக்கிறாங்க, நம்மளை ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போ எப்படி சொல்ல ரயன் வந்து மண்டையில் கலர் அடிச்சார்ல, விஷால் வந்து போய் சாப்பிட்டார்ல, அதேமாதிரி ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சார்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மொமெண்ட் வேணும் தான் எல்லாம் யோசிக்கிறானுங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்ல கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட்டாக இருந்தாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மொமெண்ட் உங்களுக்கு தேடி வரும்டா. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மொமெண்ட் வேணும் நான் போய் அங்கே கஷ்டப்படுற மாதிரி வெளியில் காமிக்கணும், கஷ்டப்படுறத வெளியில் மக்கள் பார்த்தா என் மேலே ஒரு இது வரும் அப்படின்ற அப்படிலாம் ஒரு அளவும் வராது. நீ எந்த அளவுக்கு இன்டென்ஷனாக யோசிச்சு, அதாவது ஒரு டாஸ்க் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும் அப்படின்ற மாதிரி உன் யோசனை எவ்வளோ வச்சு அந்த இடத்துல நீ எப்படி ஜெயிக்கிறதுக்கு உன்னோட இன்டென்ஷன் என்ன, அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு அபிப்பிராயம் இருப்பா. மஞ்சரி பயங்கரமான கேம் பிளேப்பா, அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து மஞ்சரி இது பண்ணாங்களா, அந்த இது கேனலா தள்ளி விட்டு, அதை பார்க்கும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்கப்பா, சம பிளேப்பா, கடைசியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நீங்க என்ன யோசிச்சு இதில் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற போறீங்கன்றதை பார்க்கறத விட்டுட்டு, அதை விட்டுட்டு திருப்பி ஆல்ரெடி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இருக்க ஒருத்தனை திருப்பி இன்னும் கொஞ்சம் தள்ளி விட்டு பின்னாடி வந்து புஷ் கொடுக்குறாங்க. ஏய் ரயன் சீக்கிரமா போய் ஜெயிச்சுக்கோடா அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கான்ஃபிடென்ஸ்ல என்ன பேசுறேன்னு தெரியாம ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்கான், மண்டை லைட்டாக எப்படி சொல்ல லைட்டாக குழம்புனா மாதிரியே பேசிட்டு இருக்கான். ஸோ அப்படிப்பட்ட ரயனை வந்து திருப்பி இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் இந்த செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஓவராலாக தெரியுது. ஓகேங்களா, இந்த டாஸ்க் தான் 10வது டாஸ்க் தான் வந்து ஃபினிஷிங், இதுக்கப்புறம் வேற எந்த டாஸ்க்கும் இருக்க போறதில்லை அப்படின்ற மாதிரி. அதுலேயும் இந்த 0ல இருக்கவங்கள கழிச்சு விடுறாங்களே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஓகே டைமிங் வந்து இன்னும் ரெடியூஸ் பண்ணி சீக்கிரமா அந்த டாஸ்க்லாம் முடிக்கணும் அப்படின்றதுனால தான் பண்றாங்க. இந்த 9வது டாஸ்க் தான் எனக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த ட்ரம் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னும் போது பிக் பாஸ் டீமே நினச்சிருப்பாங்க கண்டிப்பாக இது வந்து ரிஸ்கில் போய் முடிஞ்சிடும் அப்படின்றது நேற்றே நான் கெஸ் பண்ணது தான். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ட்ரம் டாஸ்க்கு காலையிலே பார்த்தீங்கன்னா ட்ரம் எதுவுமே இல்லை. ஸோ அப்பயே நம்ம ஓரளவு கெஸ் பண்ணிட்டோம், ஓகே இதுக்கப்புறம் அந்த டாஸ்க் இருக்காது அப்படின்ற மாதிரி தான். ஆனால் அதுக்கு பதிலாக 9வது டாஸ்க்கு என்ன டாஸ்க் வருது அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் எந்த அப்டேட் வரல. இன்கேஸ் ஏதாவது அப்டேட் வந்தால் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அடுத்த அப்டேட் வரும்போது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முக்கியமான மேட்டர் இதில் ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக ஜாக்லின் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரயனுக்கு வந்து அகேன்ஸ்டாக செயல்படுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். இதில் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சொல்லல. ஓகேங்களா, எதுக்கு இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா, ஜாக்லின் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, ரயனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும், நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணி பேசலாம். இந்த இடத்துல வந்து ரயனுக்கு அகேன்ஸ்டாக பேசுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ரயனை பிடிக்கல, ரயன் மேலே வன்மோ அப்படின்றது இருக்கலாம், மேபி இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் மெயினான ரீசன் என்னன்னா பாயிண்ட் லீடில் இருக்காரு. ஸோ அந்த ரீசனுக்கோசம் தான் ஜாக்லின் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எதிர்க்கிறாங்களோ. அந்த பாயிண்ட் இப்போ முத்துக்குமார் என்ன ரீசனுக்காக ரயன் எதிர்க்கிறாரு, அவன் வந்து ரொம்ப லீட்ல இருக்கான். இப்போ எப்படி சொல்றது, மஞ்சரி எதுக்கு திட்டுறதுக்கு காரணம் என்ன, அவன் லீட்ல இருக்கான், அவனுக்கு எக்ஸ்ட்ரா நீ சப்போர்ட் கொடுக்காது அப்படின்றதுக்கோசம் திட்டுறாங்க. அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் பண்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த தேர்ட் ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது இந்த டாஸ்க் வந்து ரொம்ப பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க டாஸ்க்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு சிம்பிளா டக்குன்னு முடிகிற டாஸ்க் தான். இது வந்து காமிச்சு இந்த இது வந்து முடிஞ்சிருச்சு, இந்த பாயிண்ட் வந்து சாட்டர்டே சொல்றேன் அப்படின்றதுக்கோசம் இந்த ப்ரோமோ வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்கேஸ் அந்த ரூமர் படி டிடிஎஃப் வந்து ரயன் வின் பண்ணா ஹாப்பியா இருப்பீங்களா, இல்ல வேற யாராவது வின் பண்ணா ஹாப்பியா இருப்பீங்களான்றதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.